ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபோன் நியூஸ் தமிழ். நான் உங்கள் தேசிங்ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில். என்னென்னா, சைனா ஆப் வந்து 59 ஆப்ஸ் வந்து பேன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். எதனால் பேன் பண்ணுறாங்க, என்ன விஷயம் எதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பேன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது பேன் பண்ணுறதுனால சைனாவுக்கு ஏதாவது லாஸ் இருக்கா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் தான் இருக்கா, அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். மை ஒப்பீனியன், ஓகேவா? ஸோ அதை பற்றி சொல்ல போகிறேன். அப்புறம் ஏன்னா இப்போ வந்து சைனா ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது டிக்டாக்கு, ஈஸி ப்ரௌசரு, ஷேரிட்டு, இது மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு பதிலாக வந்து வேறு ஒரு ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு பதிலாக வேறு ஒரு ஆப்ஸ், என்னென்ன ஆப்ஸ் பெஸ்ட் ஆப்ஸு அது பற்றி சொல்ல போகிறேன், ஓகேவா? சரி, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு இது மாதிரி பேன் பண்ணுறத பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து சைனாக்கு லாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ என்னோடய ஒப்பீனியன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிக்டாக் யூஸ் பண்ணுறதுனால வேணால் பேன் பண்ணுறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிக்டாக்ல மட்டுமே கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே 10 கோடியா 100 கோடிக்கு கிட்ட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டிக்டாக் ஆப் மட்டும் நம்ம இந்தியாவில் 100 கோடி பேர் கிட்ட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது 100 கோடி பேருன்றது ரொம்ப பெரிய பாப்புலேஷன். ஸோ இத்தனை பேர் யூஸ் பண்ணுறதை வந்து பேன் பண்ணாங்கன்னா அது வந்து சைனா அந்த டிக்டாக் கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது எல்லா நாட்டிலையும் வந்து பேன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கெலாம் பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஜிஎஸ்டி சரியாக கட்ட முடியாது, அது மாதிரி பிரச்சனைலாம் வரும். பட் இந்தியாவில் மட்டும் பேன் பண்ணுறதுனால அந்தளவுக்கு பெரிய இஷ்யூ இல்லைனாலும் ஒரு சின்ன இஷ்யூவாக தான் ஆகும். இது மாதிரி கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா டிக்டாக் வந்து நம்ம இந்தியாவில் எத்தனை பேர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெரியும். டிக்டாக், ஈஸி ப்ரௌசர், ஷேரிட்லாம் இந்தியாவில் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, எல்லார் ஃபோன்லேயும் இருக்கிற ஆப்ஸ்லாம் இதெல்லாம் வந்து, ஓகேவா? ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஐடியா இல்லைனாலும் ஒரு சின்ன லெவலாவது குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு திங்கிங் தான் என்னோடய செல்ஃப், ஓகேவா? என் இடத்துல இருந்து நான் அது மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணுறேன். ஸோ அடுத்தது சொல்கிறேன். ஸோ என்னென்ன ஆப் வந்து என்னென்ன இது யூஸ் பண்ணலாம், டிக்டாக் வேறு இது யூஸ் பண்ணலாம், அது மாதிரி நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து டிக்டாக் பதிலாக நீங்கள் டப் ஸ்மாஷ் யூஸ் பண்ணலாம். நான் டப் ஸ்மாஷ்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் இப்போ அதெல்லாம் விட்டுட்டோம். பட் இப்போ நீங்கள் அது யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேரிட் பதிலாக ஷேரிட் இந்தியான்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. நீங்கள் வந்து இதில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஷேரிட் இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வரும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு ஆப்போட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்ன ஆப் வேணுமோ நீங்கள் வந்து போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸி ப்ரௌசர் பதிலாக பிரேவ் ப்ரௌசர் சொல்லி இந்தியாவில் தயாரித்த ப்ரௌசர் இருக்குது. ஸோ இது மாதிரி ப்ரௌசர்லாம் இந்தியா யூஸ் பண்ணுற ப்ரௌசர்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஸோ நம்ம இந்தியா பொருளாதாரம் மாதிரி ஏதாவது கொஞ்சம் உயரும், ஓகேவா? ஸோ பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம். நான் அது வரைக்கும் அது யூஸ் பண்ணதில்லை, பட் நல்லா ப்ரைஸியான ப்ரௌசர், ஆட் ஃப்ரீ அது மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அது யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பிராமினி இருக்குது, ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ப்ரௌசர்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹலோ ஆப், லைக், ஸோ இது மாதிரி ஆப்ஸ்க்கெலாம் வந்து ப்ரொப்போஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அப்படின்னா ஷேர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தில் நீங்கள் தான் ஒன்று யூஸ் பண்ணலாம். அப்புறம் யூகேம் மேக்கப் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த ஆப் பதிலாக B612 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிளப் ஃபேக்ட்ரி பதிலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்குது. அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நியூஸ் டாக், அது மாதிரி நியூஸ் ஆப்ஸ்லாம் வந்து யூஸி நியூஸ், ஸோ அது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் டெய்லி ஆண்ட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் பார்க்குறீங்கன்னா அவங்களோட ஆப் வந்து அது இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூஸ் 7, தந்தி நியூஸு, அப்படி இல்லையா தினமலர், ஸோ இது மாதிரி நியூஸ் பேப்பர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெய்லி அனுப்பித்தரேன், ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரல் ஸ்பேஸு. இதுக்கு பதிலாக இப்போ ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க ஆப்ஸ்லாம் வந்து க்ளோன் பண்ணுற மாதிரி, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஆப் தான் வேணும்னா மல்டி பேரலல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஎக்ஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். இதுக்கு பதிலாக இசிடாச்சுக்காக சொல்லி ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, அதான் ஃபைல் மேனேஜர் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அடுத்து வந்து டியூ ரெக்கார்டர். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏஐசெட் ரெக்கார்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குலாம் இப்போலாம் ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். நானாக வந்து ஃபோன் இருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ண மாட்டேன், நானாக தனியாக தான் ஆப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஏஐசெட் ரெக்கார்டர் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இன்னும் வேறு ஏதாவது ஆப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேவா? அடுத்து வந்து வேலட் ஹைட் பண்ணுறதுக்கு ஆடியோ மேனேஜர் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா இன்னும் எக்கச்சக்கமான வேலட் ஹைட்லாம் இருக்குது. இது ஏதாவது ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கணும்லாம் சொல்லுங்கள். நான் ஒரு பெஸ்ட்டான ஆப் வந்து நான் உங்களுக்கு அப்புறமா எடுத்து போடுறேன். அடுத்து வந்து டியூ கிளீனர், ஸோ இது மாதிரி க்ளியர் பண்ணுற ஆப், அது மாதிரி இருக்கலாம். அது மாதிரி இதுக்கெலாம் வந்து ஆன்டி வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா
உங்கள் ஃபோனில் ஏதோ வைரஸை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பேஸும் கொஞ்சம் கிளியரான மாதிரி இருக்கும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஹாகோ ப்ளேக்கு பதிலாக நீங்கள் எம்பிஎல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து காசுலாம் சம்பாதிக்கலாம். ஓகேவா. அடுத்து வந்து கேம் ஸ்கேனர். இதுக்கு பதிலாக வந்து டாக் டாக் ஸ்கேனர் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அப்படின்னா அடாப் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நான் அதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டான ஆப்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். இல்லை எனக்கு இது பத்தாது, இன்னும் எனக்கு தேவையான ஆப்ஸ் வேணும், இன்னும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன ஆப்ஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக எடுத்து பார்த்து உங்களுக்கு போடுறேன். ஓகேவா. அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, தேங்க்ஸ். இந்த